ஆரம்பத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என உறுதியளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்னர் தங்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் சமூக நீதி பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இதனை கூறினார். இதே முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார். அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க இதை பாஸ் பண்றோம் அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பலமுறை சொல்லி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். அதன் பிறகு சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார். என்ன சொல்றார் முதலமைச்சர்? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள. இஸ்ரேலுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்தி பிணை கைதிகளை பிடித்துச் செல்வதில் மூளையாக செயல்பட்டு வரும் ஈரானின் முக்கிய தளபதியான சயீத் இசாதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ஜெனீவாவில் நேற்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் தங்கள் நாடு மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால்தான் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். எனினும் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலையில் ஈரானின் இஸ்பஹான் அணு உலை மீது இஸ்ரேல் அடுத்தடுத்து 2 முறை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் அணு உலை சேதமடைந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் முக்கிய தளபதியான சயீத் இசாதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் குவாம் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சயீத் இசாதி உயிரிழந்திருப்பதாகவும் கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதன் பின்னணியில் இவர் இருந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் ஹமாஸ் அமைப்பிற்கு நிதி உதவி திரட்டும் பணியில் ஈடுபட்டதாகவும் ஈரானுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.